குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புஷ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்ச் 15 2025 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலத்திற்காக டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. முதல் தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடங்கும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நினைச்சிக்கலாம். என்னோட ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சோடைய ஷெட்யூலை ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பேஜே போதுமானது. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கொஸ்டின்லேருந்து அவங்க கேள்வி கேட்கணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு தாக்கல் பண்ணிக்கிறனால கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இல்லை ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தமிழக பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. வரும் நிதியாண்டுக்கான 2025-26 நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் வரை, அதாவது மகளிருக்கு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக முன்னுரிமை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் வரை மதிப்புள்ள வீட்டு மனைகள், விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களும் பெண்கள் பேரில் பதிவு செஞ்சோம் அப்படின்னா பதிவு கட்டணத்தில் 1% வந்து பார்த்திங்கன்னா சலுகை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு கலை, அறிவியல், பொறியியல், வேளாண்மை மற்றும் மருத்துவ உள்ளிட்ட அனைத்து கல்லூரியில் பயின்றும் உயர்நிலை தொழில்நுட்ப சாதனங்கள் வழங்கும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் விரும்பும் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அரசு அலுவலர்கள் எதிர்பாராதமாக இறந்துட்டாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக ஊனமடைந்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் விபத்து காப்பீட்டு தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடிகள் வழங்க வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் முன் வந்திருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சலுகை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரக பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 3500 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் புதிய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தின் ஊரக பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் காங்கிரீட் வீடுகளை கட்டுவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வீடுகளை கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதை விட முக்கியமானது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வேகன்சியும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டு எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து மொத்தம் 40,000 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இந்த வருஷம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி விடுப்பு சரண் நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஈட்டி விடுப்பு நாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா சரண் செய்து பணப்பலன்களை பெறவும் அந்த நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55,261 கோடி, நகர்ப்புற வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34,396 கோடி, ஊரக வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29,465 கோடி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,906 கோடி, எரிசக்தி வந்து பார்த்தீங்கன்னா 21,178 கோடி, அடுத்து நெடுஞ்சாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,722 கோடி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,342 கோடி ஒதுக்கியிருக்காங்க, போக்குவரத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,965 கோடியும், நீர்வளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,460 கோடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? சமூக நலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,597 கோடியும், குறு சிறு நடுத்தர தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,833 கோடியும், ஆதி திராவிடர் பழங்குடி நலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,924 கோடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததான் முக்கியமான ஒன்று, நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அருகே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மெகா நகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து புதியதாக வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் சுற்றுலா வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறனால ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களின் கப்பல் கட்டும் வரலாற்று நீண்ட நெடிய மரபுடையது, அதை மீட்டெடுக்கும் வகையில் வந்து உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக தமிழகத்தை நிறுவும் நோக்கத்தில் வந்து தமிழக கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 அப்படின்ற ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாமே முக்கியமானது, நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கால்நடை இனப்பெருக்க கொள்கை உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கால்நடை வளத்தை அதிகரிக்கும், அதன் மூலம் வேலைவாய்ப்பை பெருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை இனப்பெருக்க கொள்கை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்காக 10 கோடி ரூபாய் வந்து 25 அன்பு சோலை மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டேஜ் ஹோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய்க்கு மனித பாப்பிலோமா வைரஸ் அப்படின்றது தான் முக்கிய காரணமாக இருக்குது. தமிழகத்தில் சோதனை முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் 9 முதல் 14 வரை உள்ள சிறுமிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HPV தடுப்பூசி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வழங்கும் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு முதல்வர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பயாலஜி கொஷின்ஸ். அடுத்து தில்லி, மும்பை உள்ளிட்ட இந்திய பெருநகரங்கள் மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் தமிழ் புத்தக கண்காட்சி நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக பொதுமுறையான திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 28 இந்திய மொழிகளிலும் 35 உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் நடந்து முடிந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பேசப்படும் 28 வெவ்வேறு மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை மொழிபெயர்க்க பன்னாட்டு பதிப்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன் வந்திருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் மாதிரி, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பையும் உலக தமிழ் இளைஞர்களிடையே பரவச் செய்யும் நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமின்றி இதர இந்திய நகரங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் உலக தமிழ் மையங்களிலும் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் வந்து கணினி வழி தேர்வு முறையில் உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டின்னு ஒன்று நடத்த இருக்கிறாங்க. இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் நடத்தப்படும். உலக அளவில் வெற்றியாளர்கள் மட்டுமின்றி தேசிய மற்றும் மாநில அளவிலான வெற்றியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசு தொகையாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் படைப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முதலாக முதல்வர் படைப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருடைய தொகுதியான கொளத்தூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு பயிலும் மாணவர்கள் மற்றும் வந்து பிஸ்னஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீட்டிங் நடத்துறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா 30 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அளித்தாங்க அப்படின்னா அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகள்லேருந்து வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வரிப்பணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இயங்கி வருது. அந்த வரிப்பணத்தை வீணடிக்கூடாதுன்றனால அரசியல் கட்சிகள் இதுபோல் நடத்தும் நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டாலோ அதுக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே அரசியல் கட்சிகள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறையினருக்கு பணியமர்த்தப்பட்டால் குறிப்பிட்ட தொகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிடமிருந்து கட்டணமாக வசூலிக்க வேண்டும் அப்படின்னு வந்து அறிவுறுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரணி நடத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேரணிக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க கோர்ட்டில். அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதியுடன் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு வந்து நீங்கள் கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியாரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை தெரிவிச்சதுனால அதை மட்டும் நீக்கிட்டாங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இப்போ தான் பட்ஜெட்டுக்கு வந்திருக்கோம். முக்கியமான ஃபுல்லாமே 2 பேஜுக்கு முக்கியமானது தான். அதாவது பார்த்தீங்கன்னா சொந்த வரி வருவாயில் ஆதிக்கம் செலுத்தும் வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்துடைய மொத்த வரி வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா 2,20,895, வரி அல்லாத வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா 28,818 கோடி. எல்லாமே கோடியில் தான் சொல்கிறேன். மத்திய அரசிடமிருந்து உதவி மானியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 23,834. மத்திய வரிகளின் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 58,022. ஓகேங்களா? அரசின் சொந்த வரி வருவாய் எதிர்வரும் நிதியாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 14.6% உயரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரி வருவாயில் எது முக்கியமாக இருக்குது அப்படின்னா வணிக வரிகள் தான் முக்கியமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை தாள், மாநில ஆயத்தீர்வை, வாகனங்கள் மீது வரிகள், மற்றவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரில் டிஎன்பிசியில் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதன் மூலியமாக வசூலிக்கப்படக்கூடிய வரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. வணிக வரிகள் துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் பிக்சர்ன்றனால நம்ம விட்டுட்டு போக முடியாது. பிக்சர்லேருந்து கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அரசு கலைக்கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உயர்கல்வி சேர்க்கை வீதம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரித்து வரும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தேவைகள் நிறைவேற்றும் வகையில் குன்னூர், நத்தம், ஆலந்தூர், விக்கிரவாண்டி, செய்யூர், மானாமதுரை, முத்துப்பேட்டை, திருவிடைமருதூர், பெரம்பலூர், ஒட்டப்பிராடம் ஆகிய 10 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிகள் அமைக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலவினங்கள் கவர்மெண்ட்டுடைய செலவினங்கள் கொடுத்துருக்காங்க. எதிர்வரும் நிதியாண்டில் மொத்த வருவாய் செலவினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3,73,204 கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதில் ஊதியங்கள் செலவினங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறது. அதன் விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் கோடியில் கொடுத்துருக்காங்க. வட்டி செலுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,754 கோடி, செயல்பாடுகள் பராமரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 16,000 கோடி, உதவித்தொகை மற்றும் மானியங்கள் வந்து 1,53,000 கோடி, ஊதியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
அதாவது 90,000 கோடி. ஓகேங்களா. அடுத்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுக்கான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா 41,291 கோடி. ஓகேங்களா. முக்கிய துறைகள் மூலதன செலவினங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாலைகள் மற்றும் பாலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 சில்லற, போக்குவரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000, நகர்ப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6,000க்கு மேலே, குடிநீர் வழங்கல் திட்டங்கள் வந்து 6,000, நீர்நிலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,000, கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வு வந்து பார்த்திங்கன்னா 3,851 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,500 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கடன் கிடைக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமன பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது. அடுத்து நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. நகர்ப்புறத்தில். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் செயல்படுத்திருந்தாங்க. இப்போ நகர்ப்புறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சர்வதேச அளவில், அதாவது உலக அளவில் QS தரவரிசை பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 150 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு செல்றதுக்கான திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. முதல்வரின் கிராம சாலை திட்டத்து மேம்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025-26 நிதியாண்டில் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம சாலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,200 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிட்கோ தொழில்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. தமிழகத்தில் 9 மாவட்டத்தில் சிட்கோ சார்பில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருமுடிவாக்கம், விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு உங்கள் ஏரியா பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக அதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சேலம், கடலூர், நெல்லையில் வந்துன்னா மாபெரும் நூலகங்கள், அதாவது 1,00,000 நூல்களை கொண்ட நூலகங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சென்னை, கோவையில் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி அடிப்படை அறிவியல் கணித ஆராய்ச்சி மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. சென்னை, கோவையில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி செலவோடு செயல்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முதல் திட்டத்தின் கீழ் வந்து இதுவரை 41.38 லட்சம் மாணவர்கள் வந்து பயிற்சி பெற்றிருக்காங்க. மேலும் 1,00,000 ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்கள் வந்து 1.04 லட்சம் மாணவர்கள் வந்து இதுவரை வந்து வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஆண்டுதோறும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா குடிமைப்பணி UPSC எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகைகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்ததாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு 1000 மாணவர்களை தேர்வு செஞ்சு நீங்கள் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா 7,500 வந்து பார்த்திங்கன்னா 10 மாதங்கள் வழங்குவாங்க. நீங்கள் மெயின்ஸ் போகும்போது 25,000 வழங்குவாங்க. நீங்கள் இன்டர்வியூ போகும்போது 50,000 அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா வழங்குவாங்க. ஓகேங்களா. இதுக்காக 10 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதான திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பொது விநியோகம் திட்டத்துக்கு மானியத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 14,000 கிட்டத்தட்ட ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 13,000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து மக்கள் நல்வாழ்வு திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,906 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு மட்டுமே இது ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 2.20 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெற்றிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநா வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்ற திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. அடுத்து பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் 2 பேருமே இல்லாமல் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாவலருடைய பாதுகாப்பில் வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உதவித்தொகை கட்டாயம் வழங்கப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவு கொடுத்துருக்காங்க. ₹1 வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தினுடைய வரவு மற்றும் செலவு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வரவு பார்த்திங்க அப்படின்னா பொது கடன்லேருந்து 31.4 பைசாவும், கடன் வசூல் மற்றும் மூலதன வரவுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 0.2 மத்திய அரசிடமிருந்து வந்து பார்த்திங்கன்னா உதவி மானியங்கள் 4.9 ஆகும், மத்திய வரிகளின் பங்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகும், மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் வந்து 5.9 இருக்குது, மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வந்து 45.6 இருக்குது. ஓகே. இதே செலவில் வந்து பார்த்திங்கன்னா கடனின் திருப்பி செலுத்துறதுக்காக 9.7 பைசாவும், ஊதியங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18.6, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்கள் வந்து 8.5, கடன் வழங்குதல் 1.8, உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா மானியம் 31.8, வட்டி செலுத்து வந்து பார்த்திங்கன்னா 14.5, மூலதன செலவு வந்து பார்த்திங்கன்னா 11.8, செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறோம். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய சதுரங்க விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா பல சாம்பியன்களை எதிர்காலத்தில் உருவாக்கும் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடத்திட்டத்தில் உடற்கல்வி அப்படின்ற பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சதுரங்க விளையாட்டு சேர்க்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து 44வது செஸ் ஒலிம்பியாட் 2022 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்திருந்தோம். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி வந்து 2023 நடந்தோம். தெற்காசிய இளைஞர் தடகள சாம்பியன்ஷிப் மற்றும் ஆண்கள் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி ஆகிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறோம். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமானது. இந்த செஸ் ஒலிம்பியாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. ஓகேங்களா. 44வது செஸ் ஒலிம்பியாட்டு. உலக அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா சதுரங்க விளையாட்டில் தலைநகராக தமிழகம் விளங்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா
இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா 2 உலக சாம்பியன்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 31 கிராண்ட் மாஸ்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கோடை அமைப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப அலை செயல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலம் சார்ந்த பேரிடராக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் அறிவிச்சிருந்தாங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவிலான வெப்ப அலை செயல் திட்டம் மட்டுமின்றி சென்னை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் வேலம், சேலம், தாம்பரம், ஆவடி ஆகிய 11 நகரங்களுக்கு தனித்தனியாக வெப்ப அலை செயல் திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்வதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கும் மரபை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி வராங்க. தமிழகத்தின் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து புதிய அத்தியாயத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. எப்போவுமே மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவாங்க, முதல் முறையாக நம்ம செயல்படுத்துறோம். ஓகேங்களா. தமிழகத்தில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி 2024-25 நிதியாண்டில் 8% சற்று அதிகமாக உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா மாநில பொருளாதார ஆய்வறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கு. இது இந்தியாவின் அதாவது 2024-25 நிதியாண்டு ஜிடிபி 6.5% விட அதிகம். ஓகேங்களா. அடுத்து பேரவை கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா 29 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மானிய கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 தான் தொடங்குது. ஓகேங்களா. காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மீது நடக்கும் விவாதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் நடக்குது. ஓகேங்களா. அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, என்னென்ன கால் ஃபர் வரப்போகுது, என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரியும். ஓகேங்களா. இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மணி நேரம் 38 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 10 இடங்களில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. சமக்கர சிக்ஷா திட்டம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய பிஎம்ஸ்டி அப்படின்ற திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாதனால வந்து பார்த்தீங்கன்னா 2152 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நிதி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வழங்கலை. அந்த நிதியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசே வழங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது முக்கியமானது, இதை நம்ம அடிக்கடி பார்க்குறது, பட் இது கேட்கலாம். 2030 ஆண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை $1 trillion அளவுக்கு உயர்த்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு நடக்க இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டமைப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் நடக்குது. இந்த ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு தலைமை வந்து பார்த்தீங்கன்னா சீனா தான் தாங்குறாங்க. அதாவது சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈரான், கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ் ஆகிய 10 நாடுகள் அடங்கியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. இந்த அமைப்புடைய மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் நடக்குது. அடுத்து யுனெஸ்கோ அங்கீகாரம் உத்தேச பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா 6 இந்திய வரலாற்று சின்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்குது. அதாவது அசோகர் கல்வெட்டு, அதாவது சௌசத் யோகினி கோயில் உட்பட 6 இந்திய வரலாற்று சின்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோடைய உலக பாரம்பரிய சின்னங்கள் அங்கீகாரம் வழங்குவதற்கு தேர்வு செய்யப்படும் உத்தேச பட்டியலில் சேர்த்துருக்காங்க. அதாவது தேர்வு செய்யலை, அந்த தேர்வு பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. இதை தேர்வு கூட செய்யலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யாமல் இருக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் உள்ள காங்கேர் தேசிய பூங்கா, தெலுங்கானாவில் உள்ள முதுமல்லி உள்ள பெருங்கற்கால நெடுங்கல் அதாவது மென்கிர்னு சொல்லுவாங்க, பல்வேறு மாநிலங்களில் உள்ள அசோகர் கால கல்வெட்டுகள், சவுத் யோகினி கோயில், வட மாநிலங்களில் உள்ள குப்த கோயில்கள், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பண்டேலா கோட்டை ஆகிய 6 வரலாற்று சின்னங்கள் வந்து யுனெஸ்கோட உத்தேச பட்டியல் இடம்பெற்றிருக்கு. முக்கியமானது எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை கொடுத்துட்டு சமீபத்தில் வந்து யுனெஸ்கோவினுடைய உத்தேச பட்டியல் இடம்பெற்ற இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டுருவாங்க. நீங்கள் தான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமது கலாச்சாரம், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலாச்சார பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 35 இடங்களும், அது மட்டும் இல்லாமல் இயற்கை பிரிவில் 7ன்னு சொல்லிட்டு 2லையுமே சேர்த்து 1 அப்படின்னு இருக்குது. மொத்தம் 43 யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு 2024 முதல் முறையாக உலக பாரம்பரிய குழு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடைபெற்றுச்சு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் ஆட்சி புரிந்த அகோம் அப்படின்ற ஒரு வம்சத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்தின புதைக்குழி அமைப்பு முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருந்தாங்க. இது முக்கியமானது, நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல் 2 பேரும் விளையாடுறாங்க. 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், கேப்டன் யாருன்னு சொல்லிட்டு. பேரா தடகள வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. பேரா தடகள கிராண்ட் பிரீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு, நிறைவு செஞ்சிருக்கு. பதக்கப்பட்டியலில் 45 தங்கம், 40 வெள்ளி, 49 வெண்கலம் என 134 பதக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஊச்சிருக்கோம். ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2674 பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா திறன்மிகு வகுப்பறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரும் நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடியில் கொடுத்துருக்காங்க. 3,31,000 சில்லரை இருக்குது. 3,31,569. மொத்த வருவாய் செலவு வந்து 3,73,204. வருவாய் பற்றாக்குறை வந்து 41,635 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூலதன செலவு வந்து 57,231 கோடியும், நிகர கடன் மற்றும் முன்பணம் வந்து 8,102 கோடியும்,
மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 35,67,818 கோடியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி பயிலும் 3ஆம் பாலினத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை வழங்கப்படும் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முன்னோடி முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஊர்காவல் படையில் 3ஆம் பாலினத்தவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுத்த இருக்கிறாங்க. இது முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை, தாம்பரம், ஆவடி ஆகிய காவல் நிலையங்களில் 50 பேர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 100 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அறிவியல் மையம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழிந்து வரும் கழுகு மற்றும் வல்லோர் இனங்களை வந்து பார்த்திங்கன்னா காக்க வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லுயிர் சமநிலை பாதுகாக்கும் வகையில் ராமேஸ்வர தீவில் அமைந்து தனுஷ்கோடி பகுதியை வந்து பார்த்திங்கன்னா பூனாரை பறவைகள் சரணாலயமாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நிலப்பரப்பில் சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுக்க பல்லுயிர் பூங்கா அமைக்க இருக்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் இயக்கம் 2030 என்ற 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 500 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவை சூலூர் பகுதியில் பல்லடம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் வந்து திறக்கிறாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பூங்கா தொடங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகளவில் திறன்களை மையங்கள் ஈர்ப்பதற்காக சென்னை, கோவை ஆகிய மாநிலங்களும் மகத்தான வெற்றி பெற்றுள்ளது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒசூரையும் வந்து பார்த்திங்கன்னா திறன் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கான மையமாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. இல்லை சென்னையில் இருக்கிற பழைய மாமல்லபுரம் சாலையில் வந்து தகவல் தொழில்நுட்ப வழித்தடம், அதாவது வந்து ஐடி காரிடர்னு சொல்லுவாங்க, அதை உருவாக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒசூர் அறிவுசார் பெருவழித்தடம், ஒசூர் நாலேஜ் காரிடார் அப்படின்றதையும் உருவாக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. உற்பத்தி பூங்கா வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர், கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா காலனி தொழில் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. அதே போன்று திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வார்ப்பக தொழில் பூங்கா வந்து உருவாக்க இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் செயற்கை இழை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா உருவாக்க இருக்காங்க. கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலையும் கடலூர்லையும் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் பூங்காக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது காவிரி பூம்பட்டினம் முதல் நாகப்பட்டினம் வரை வந்து பார்த்திங்கன்னா அகழாய்வு. அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து 2025-26 வந்து பார்த்திங்கன்னா புதிய அகழாய்வுகள் மேற்கொள்ளக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம். என்ன ஊர், எந்த இடம் முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கீழடி, தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர், தென்காசி மாவட்டம் கரிவல்லம் வந்தநல்லூர், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டம் மணிக்கொள்ளை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிச்சநல்லூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளூர், சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் உள்ளிட்ட இடங்களில் மேற்கொள்ளிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சார்பில் வந்து சில வெளி மாநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். அந்த இடமும் கொடுத்துருக்காங்க. பாலூர் ஒடிசாவில் இருக்கிற பாலூர், வெங்கி ஆந்திரா, மஸ்கி கர்நாடகம் ஆகிய பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அருங்காட்சியங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நொய்யல் அருங்காட்சியம் எங்கே அமைக்கிருக்காங்கன்னா ஈரோடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாவாய் அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி பண்பாடு கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவையொட்டி சென்னை எக்மோரில் வந்து பார்த்திங்கன்னா அருங்காட்சியகத்தில் சிந்து சமவெளி பண்பாடு அரங்கம் உருவாக்க இருக்கிறாங்க. மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலை இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பண்பாட்டு அருங்காட்சியகம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து கனடா பிரதமராக மார்க் கார்னி வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறாரு. கனடா மத்திய வங்கி மற்றும் பிரிட்டன் மத்திய வங்கி ஆளுநராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து அந்த நாட்டினுடைய பிரதமராக மாறி இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நான் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். அதை நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை இதுலேருந்து எடுத்துக்கிட்டாலும் உங்கள் விருப்பம் தான். சரிங்களா. நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். 2ஆம் நிலை காலத்துக்கு மட்டுமே உருவாக்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். நான் ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.